மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது அப்டேட் அபவுட் பே ஆஃப் பெங்கால். கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியா உருவாகக்கூடும். பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும். தென்மேற்கு பருவமழை குறித்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேலும் ஒரு சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது. இது அடுத்த 2-3 தினங்களில் மாலத்தீவு, குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள், தெற்கு அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளிலும் மேலும் சில பகுதிகளுக்கு பரவக்கூடும். இன்று காலை 8:30 மணி வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியிலே 14 சென்டிமீட்டர் ரிஷி வந்தியம் அப்படின்ற இடத்துல பெஞ்சிருக்கு. வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது. அப்புறம் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி. 19ஆம் தேதி அதாவது இன்றிலிருந்து நாளை 8:30 மணி வரை பதிவாகக்கூடிய மழை கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்கோம். நாளைக்கு திரும்பவும் அப்டேட் பண்ணுவோம். கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று 19ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 to 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை அதே மாதிரி தான். இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் வெப்பம் குறைச்சலாக இருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக 2 to 3 டிகிரி வரை உயரக்கூடும். அந்த மேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை மேப்பை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறோம். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, இன்று 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதனால அப்படின்னா, சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல்
50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். 20 முதல் 23 மே வரை எச்சரிக்கை மீனவர்களுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி அரபிக்கடல் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். 20ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். 21 முதல் 23 வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். ஸோ இந்த தினங்கள் விரிவாக புல்லட்டினில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கோடை மழைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இன்று வரை 19ஆம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். 192.7 மில்லிமீட்டர். இயல்பு நிலைன்னு சொல்ற நார்மல் 101.4 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். ஆல்மோஸ்ட் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பாகத்துல மழை பெய்துட்டு இருக்கு. அதனால இது இயல்பை ஒட்டி அதிகம், இயல்பையை விட ஜாஸ்தி. ஸோ பைட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வேற ஏதாவது கேள்விகள் அப்புறமா சொல்லிட்டாங்க. தென்மேற்கு அதாவது கேரளால தூண்டப்பட கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி 27 மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டிய ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும். அது அப்ப கேரளால எப்ப துவங்குதோ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இயல்பிலிருந்து 104% ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ±7. ஆமா, வேற ஏதாவது क्वेश्चंस ஜெனரலா கேக்குறது அப்புறமா பைட் வரைக்கும் முடிச்சுக்கலாம். மானிட்டர். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை நிலவரம் குறித்து தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து எந்தெந்த பகுதிகளில் எப்போது மழை பெய்யும், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்பான அண்மை செய்தி இந்த சுழற்சி இங்க இருக்கு பாருங்க. அதுதான் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலே அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. இது 5.8 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும். அப்புறம் தென்மேற்கு பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும். அரபிக்கடல், நம்ம அரேபியன் சீல 21ஆம் தேதி வாக்கிலே அதே மாதிரி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. அதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, லோ பிரஷர் ஏரியாவாக உருவாகும் வாய்ப்புண்டு. அது வடக்கு திசையில் நகர்ந்து
வலுவடையும் சாத்தியம் அதிகம். தென்மேற்கு பருவமழை குறித்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் மேப். இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா அதுதான் இயல்பாக தென்மேற்கு பருவமழை எந்தெந்த பகுதிகளில் எந்த தேதிகளிலே பரவும் அப்படின்னு. இந்த ப்ளூ கலர்ல நீல கலர்ல போட்டு